வணக்கம். இன்னைக்கு பேச போற டாபிக் வந்து அதாவது ஒருத்தவங்க வந்து கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து இப்பதான் 1 இயரா வந்து இந்த ஜேர்னில வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வேலையில் வந்து ரொம்ப லெவல் வந்து கவனம் சிதறல் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு, நான் விட்டுறலாமா வேலையை அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லை இல்லை விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஏன்னா இந்த இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு குழந்தைகள் அது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, ஏன்னா பணம் வந்து ஒரு அத்தியாவசியம். ஆனால் இது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இப்படிதான் வந்து இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, ஒண்ணே ஒண்ணு உங்களுக்குள்ள வந்து நீங்க வந்து கேட்டுக்கணும். என்ன அப்படின்னா, நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத தெளிவா கேட்கணும். சரிங்களா? நம்ம உட்கார்ந்து உங்க ஹார்ட்ட வந்து நீங்க வந்து கேட்கணும். நம்மளுக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? அப்படின்னு சொல்லிட்டு அதுட்ட நீங்க கேட்கணும். அதுட்ட கேட்கும்போது, அது என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து இப்ப நிறைய பேர் என்கிட்ட சொல்றது என்ன, நாங்க என் ட்வின்னை வந்து மேரிட் பண்ணிட்டு நாங்க வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அப்ப அதோட விஷயம். அப்ப நீங்க அதை வந்து நீங்க இதா வச்சுக்கணும். நீங்க கோலா வச்சுக்கணும். கோலா வச்சுக்கிட்டு, அப்ப என்ன நடக்கு அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து உங்க ஜேர்னியை வந்து கண்டினியூ பண்ணணும். அதாவது உள்நோக்கி வந்து நீங்க வந்து ப்ராசஸ் ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்கும் போது எடுத்தவொடனே இது நடக்குமா அப்படின்னா நடக்காது. அதேமே இன்னொன்னு என்ன நீங்க பார்க்கணும் அப்படின்னா, உங்களுடைய பார்ட்னர், அதாவது நீங்க மேஸ்குலினா இருந்தாலும் சரி, நீங்க வந்து ஃபெமினா இருந்தாலும் சரி, உங்களுடைய பார்ட்னருக்கும் சேம் இது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ அவங்க வந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் ஏதோ ஒரு இதுல வந்து அவங்க வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இருக்கிறாங்க. கர்ம கழிக்கிறதுக்கு இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம் அப்படின்னா, நீங்க போய் இல்ல நான் இந்த கோலை வச்சிருக்கிறேன், அதனால நீங்களும் இந்த கோல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நிர்பந்தம் பண்ணக்கூடாது. நிர்பந்தம் பண்ணா இது வந்து செட் ஆகாது, கொலாப்ஸ் ஆயிரும். சரிங்களா? ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஒரு கோலை தேர்ந்தெடுக்கணும். இப்போ வந்து லவ் அப்படின்னா, ஓகே நான் வந்து மேரிட் பண்ணி வாழ்றது. இல்ல சிலவங்க என்னன்னா, எல்லாமே வந்து அதாவது ரொம்ப கொஞ்சம் ஏஜ் இருக்கிற அப்படின்னா எல்லாமே பார்த்துருப்பாங்க. அமைதி தான் எனக்கு வந்து நிம்மதி வேணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்ப இறை என்ன பண்ணுன்னா, உங்களுக்குள்ள எல்லா ப்ராசஸையும் வந்து முடிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அந்த அமைதியை வந்து கொடுத்துரும். ஸோ நீங்க அதில் வந்து திருப்தியா நீங்க வந்து வாழ்வீங்க. அடுத்தது என்னன்னா, சுயமரியாதையோட இந்த புவியியலை வந்து நான் வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னை உணர்ந்து அதுக்கப்புறம் இந்த சுயமரியாதையோட நான் வந்து வாழணும் அப்படின்னு சொன்னா அதை நோக்கி வந்து உங்களுக்கு வந்து கொண்டு போகும். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் வந்து ஒரு இது 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 வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிவைனோட யூனியன் வித் டிவைன் வித் ஹையர் செல்ஃப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ இது வந்து உச்சகட்டம். சரிங்களா? ஆனா மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் என்னன்னா, இந்த பயணத்துக்கு வர்றது செல்ஃப் லவ், அதாவது நம்ம யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறோம். நம்மளே வந்து உணர்ந்து நம்மளுக்காண்டி வாழ்றோம். ஸோ அதுல வந்து சர்வீஸ் பண்ணிட்டு நம்ம இருக்கிறோம். இதுதான் வந்து பல பேருடைய கோலா இருக்கும். நம்மளை உணர்றதுக்காண்டி அந்த சுதந்திரம், அதாவது அது வரைக்கும் நம்ம வந்து அடிமைத்தனமாக இந்த புவியில் வந்து வாழ்ந்திருப்போம். ஏன்னா இது எல்லாத்துக்குமே வந்து தவறான ஒரு டெஃபினிஷன்லயே வச்சு நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருந்திருப்போம். அதாவது லவ் அப்படின்னு சொன்னா அந்த அன்கண்டிஷன் லவ் பத்தி நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. ஸோ நிறைய இது வந்து மாறுபடும். இது வந்து எப்படின்னா, பழைய இதெல்லாம் டோட்டலாவே வந்து பேனிஷ் பண்ணி ஒரு நியூவா வந்து எடுக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ் வந்து நடக்கும் உள்ளுக்குள்ள. ஸோ நீங்க பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப அது வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு அடிமையில் இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு சுதந்திர காற்றை வந்து இந்த ஜேர்னிக்கு வந்தபோது நீங்க வந்து உணர்வீங்க. அதாவது இது வரைக்கும் வந்து நீங்க அப்படியே வந்து இருந்திருக்கவே மாட்டீங்க. அதாவது என்ன சொல்றது, உங்களையே நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. சரிங்களா? உங்களுக்கு உள்நோக்கி நீங்க வந்து போயிருக்கவே மாட்டீங்க. எல்லாமே வெளிநோக்கியே நம்ம வந்து பார்த்துட்டு, அதுக்காண்டியே வாழ்ந்துகிட்டு, வருஷ காலமா இது பண்ணிக்கிட்டு, நம்மள உணராம பிறந்தோம், இறந்தோம் இப்படியே நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால அந்த இது வந்து தெரியாது. நீங்க உள் பயணம் வரும்போது இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து இதெல்லாம் வந்து இருக்கும். இப்போ என்னோட கோல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டீங்கன்னா, யூனியன் வித் ஹையர் செல்ஃப் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ இது வந்து மிக மிக பெரிய ஒரு கோல். சரிங்களா? ஸோ இது வந்து அவ்வளவு வந்து எளிது கிடையாது. இப்போ எனக்கு இந்த கோல் இருக்கு அப்படின்னால இப்போ இப்போ உடனே வந்து என்னுடைய ட்வின்னுக்கும் வந்து இதே கோலை நீங்க வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கான ஒரு விஷயம், அவங்களுக்கான ஒரு இது இருக்கும். அவங்களுக்கு இந்த இது வந்து அவங்களா மலர்ந்தாதான் வந்து வரும். ஸோ எனக்கு தந்திரா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நான் வந்து புகட்ட முடியாது. சரிங்களா? நீங்க வாங்க, யூனியன் வந்துருங்க, ஹையர் செல்ஃப் நம்ம போயிரும், இந்த உலக வாழ்க்கை வந்து எல்லாமே மாயை, எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அது சொல்லக்கூடாது. சொன்னாலும் அது வந்து நடக்காது. ஏன் அப்படின்னா, அது அது அந்த மலர்றது வந்து அதுவா அவங்களுக்கா தெரிஞ்சு வந்து அந்த அந்த மலர்தல் வந்து வரும். இப்ப ஸ்டார்டிங்ல வந்து நீங்க வந்து
இந்த கம்பல்ஷன் இல்லாம அதாவது இந்த நிர்பந்தம் பண்றதே ஒரு அட்டாச்மெண்ட்ல விடுறோம். இந்த பயணம் வந்து டிட்டாச் பயணம் தான். சரிங்களா? டிட்டாச் எடுக்கணுங்கிறதான் அதனாலதான் சொல்றாங்க. ஏன்னா நீங்க அட்டாச்மெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த நிர்பந்தம் அவங்கள இல்ல நானும் இதான் எடுத்திருக்கேன், நீங்களும் இதான் எடுக்கணும் அப்படிங்கிறது கொண்டு வரும். ஸோ அதுக்காண்டி பொசசிவ்னஸ் வரலாம், அதுக்காண்டி அவங்கள வந்து சண்டை வரும், எல்லாமே இதனாலதான் வருது. சரிங்களா? ஒருத்தங்க வந்து ஃபோர்ஸ் பண்றதுக்கான நீ இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொன்னாலே அங்க வந்து பிரச்சனை ஆயிரும். ஸோ அது வந்து உங்களுக்கு திருப்பி வந்து உங்களுக்கு வந்து இன்னர் சைல்டு வந்து ஹீல் ஆகாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ நீங்க என்ன பண்ணணும், முதல்ல இதை எழுதணும், இதை கண்டுபிடிச்சு நீங்க எழுதணும். அதை இன்னொன்னு தெளிவா என்ன பார்த்துக்கோங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எழுதுறது கரெக்டா இருக்கணும். ஒரு இறைட்ட வந்து நீங்க வந்து கேக்குறீங்கன்னா அதை நோக்கி தான் போகும். இப்ப நான் டிவைன் வித் ஹையர் யூனியன் வித் ஹையர் செல்ஃப் நான் போனேன்னா எனக்கு அடி தாறுமாறாதான் விழுந்தது. ஆனா அதெல்லாம் வந்து நான் வந்து தாங்கிக்கிட்டேன். ஏன் அப்படின்னா என்னோட லட்சியம், என்னோட கோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அதுக்காண்டி நம்ம என்ன பண்ணாலும் வந்து நம்ம வந்து அதை ஏற்றுக்கொள்ளதான் வேணும். இறை வந்து என்ன கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளதான் வேணும். சரணாகதி ஸ்டேஜுக்கு போகதான் வேணும். ஏன்னா நம்ம வச்ச கோல் வந்து அப்படி. சரிங்களா? ஸோ இப்போ இதை வந்து முதல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணும் போதுதான் இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஏன் வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் விட்டுறணும் அப்படின்னு சொன்னால், அப்போ தான் நீங்கள் முத உள்நோக்கிய பயணம் வந்து நீங்கள் வந்து போவீங்க. அப்போ உள்ளே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளி உலகம் எல்லாமே மாயையை தெரிஞ்சிடும். அதாவது இந்த உடல் அப்போனே ஐயோ என்னடா உடல் காயமே வேறு பொய்யடா வேறு காற்று மிகப்பெரிய தத்துவம் ஞானி மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் என்னன்னா வேலையில் வந்து நாட்டமே இருக்காது, உறவுகள் எல்லாமே என்ன இதெல்லாம் என் உறவுகளை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்துடும். அப்போ வந்து இது எல்லாமே அர்த்தம் இல்லாதது, நம்ம வந்து இதெல்லாம் சும்மா இந்த இதுல சும்மா ஒரு நடிப்பு நடிக்கிறதுக்காண்டி வந்திருக்கோம், இங்கேயே நம்ம இதுக்காண்டியே நம்ம இங்க வந்திருக்கோம், நம்மளுக்கு ஏதோ ஒரு மிஷின் ஒர்க் இருந்தா அதை முடிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம இடத்துக்கு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு இதுலாம் ஒன்று வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ வந்து இது என்ன அப்படின்னா, இதுதான் வந்து ஸ்டார்டிங் வந்து நீங்க யார் அப்படிங்கிற உணர்றதுக்கான ஒரு ஈகோவை பிரேக் பண்றதுக்கான ஒரு ப்ராசஸ் வந்து ஆரம்பிக்கும் போதுதான் இப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல எல்லாருக்குமே ஒரு தடுமாற்றம் வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இப்படியே நீங்க வந்து போயிட்டீங்கன்னா சன்னியாசியா போயிடலாம். சரிங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த இந்த வாழ்க்கையினுடைய கடமையை வந்து செய்ய முடியாது. இப்போ உங்களுக்கு வந்து பல பணிகள் இந்த புவிக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க பாட்டுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போனீங்கன்னா, அதை செயல்படுத்தாம போனீங்கன்னா அது தப்பு. அது வந்து அந்த அந்த கடமையை மீறின மாதிரி ஆயிரும். ஸோ அது வந்து செய்யக்கூடாது. ஸோ அந்த கடமையை செய்யணும்னா என்ன பண்ணணும்னா, பணம் இருக்கணும், நீங்க வந்து புவிக்கு வாழணும், அந்த ஒரு பாயிண்ட் இது எல்லாமே உணர்த்தும் உங்களுக்கு. சரிங்களா? உணர்த்திட்டு ஒரு பாயிண்ட்ல வந்து நீங்க வந்து நிற்கும் போது மறுபடியும் என்ன சொல்லும்னா, இன்னும் இவ்வளவு காலம் இந்த புவியில தான் நீ வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இறை கொண்டு போய் நிறுத்தும். சரிங்களா? ஸோ திருப்பியும் நம்ம பழையபடி என்ன பண்ணோம், ஆஸ் யூஷுவல் இந்த லைஃப்ல தான் வந்து நம்ம வந்து அதாவது வாழ்றது. ஆனா உள்தன்மையில வந்து தெளிவாயிருவோம் நம்ம. சரிங்களா? ஸோ நீங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து காதல் உங்களுக்கு இல்லை, நான் மேரேஜ் பண்ணா போதும் அப்படிங்கன்னா அதை நோக்கி நீங்க வந்து போங்க. அமைதி மட்டும் போதும்னா அதை நோக்கி நீங்க வந்து போங்க. இல்லை நான் வந்து சுயமரியாதையோட நல்லா வாழணும் அப்படின்னா அதை நோக்கி போங்க. இல்லை நான் வந்து இல்லை நான் வந்து பெரிய லெவல் கோல் எடுக்க போறேன், நான் வந்து யூனியன் வித் ஹையர் செல்ஃப் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப டஃப். அதுக்கு வந்து பல இழப்புகள் வந்து சந்திக்க வேண்டியது இருக்கும். அது ரொம்ப 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 கஷ்டம், எளிது கிடையாது. சரிங்களா? ஸோ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னா, இந்த உலகம் வந்து எல்லாமே ஒண்ணுதான். அதுல வந்து ஜாதி ஜாதி சண்டை போடுறவங்கன்னா பார்க்க எரிச்சலா இருக்கும். ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, மக்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுல வந்து நீ கிடையாது, தமிழன் கிடையாது, தெலுங்கன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே மக்கள் தான் அப்படிங்கிற, எல்லாமே மனிதம்னா எல்லாம் மனிதன் தான். அவன் கருப்பா இருந்தாலும் சரி, சிவப்பா இருந்தாலும் சரி, நெட்டையா இருந்தாலும் சரி, குட்டையா இருந்தாலும் சரி, அவன் என்ன கேஸ்டா இருந்தாலும் சரி, இது எல்லாமே உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா ஒன்னா மாறும். சரிங்களா? ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து உங்களுக்கு வந்து மாறிட்டு இருக்கும். இது ஏன் அப்படின்னா நீங்க வந்து காட ரியலைசேஷன் பண்றதுக்காண்டி ஒரு ப்ராசஸ்ல வந்து நீங்க வந்து போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன நடக்கும் அப்படின்னா, திருப்பி வந்து உள்நோக்கி வந்து நீங்க வந்து அதெல்லாம் உணர ஆரம்பிச்சுட்டு, இறைவன் தான் வந்து ஏதோ ஒரு பணி கொடுத்திருக்காரு, அந்த பணியை வந்து நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும்னா, அந்த வெளியில போகும்னு சொன்னால அந்த பாயிண்ட் வந்த பிறகு
அப்புறம் தான் வெளிநோக்கிய பார்வை வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த வெளிநோக்கிய பார்வை வரும்போதுதான் உனக்கு என்ன டியூட்டிங்கிறத மிஷன் ஒர்க் இருந்தா மிஷன் ஒர்க் என்னன்னு சொல்லிட்டு கடவுள் காட்டும். அதை நோக்கி நீங்க வந்து பயணப்படணும். ஸோ அப்போ உள்ள நடக்கும்போது என்ன என்ன நடக்கும் அப்படின்னா, இன்னர் மேட்ச் உள்ள பண்ணும்போது உங்களுக்கு சுய விழிப்பு வந்துரும். நம்ம யார் அப்படிங்கிறத நீங்க வந்து கண்டுபிடிச்சிருவீங்க. அடுத்தது என்னன்னா, அவுட்டர் சர்வீஸ்க்கு போகும்போது தான் சேவை, கருணை, மிஷன் ஒர்க் எல்லாமே நீங்க பண்றதுக்கு வந்து போவீங்க. இப்போ முதல் ஸ்டேஜ்ல நீங்க இருக்கும்போது என்னன்னா, இந்த சமாதி ஸ்டேஜுக்கு நம்ம வந்து போயிருவோம். சரிங்களா? இந்த சமாதி ஸ்டேஜுக்கு போனோம்னா, அப்போ ஒண்ணுமே இருக்காது. சரிங்களா? ஸோ இந்த சமாதி ஸ்டேஜுக்கு போகணும்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து ஆசைப்படாதீங்க. ஆசைப்பட்டீங்கன்னா, அதுக்கு வந்து இப்போ என்னோட ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒரு 7 இயர்ஸ் ஓகே 6 இயர்ஸ் ஃபுல்லுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து நான் ரொம்ப ரொம்ப ஒரு இதுல பீக்ல இருந்தது அந்த 5 இயர்ஸ் இருந்திருப்பேன். சரிங்களா? அந்த 5 இயர்ஸ். 5 இயர்ஸ் வந்து எனக்கு என்ன சொல்றது? அது ரொம்ப ரொம்ப ஒரு டஃபஸ்ட். இப்போ ஒரு 1 இயரா தான் நான் வந்து அவுட் நோக்கி வந்து திரும்பி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இப்போ நீங்க இப்ப பெண்களை பொறுத்தவரை அவங்களுக்கு இயற்கையாவே வந்து ஈஸியா வந்து அவேக்னிங் நடந்துரும். இப்ப ஆண் அப்படின்னு சொல்லிட்டு போது அவேக்னிங் வரல அப்படி அவேக்னிங் ஆகாது. ஸோ அவங்களுக்கு வந்து சடனா வந்து பண்ணும்போது இதே மாதிரி அவங்களுக்கும் கிட்டத்தட்ட வந்து இப்போ நீங்க வந்து ஒரு 5 இயர்ஸா நீங்க ஃபுல்லும் பண்ணிருக்கீங்கன்னா அவங்களுக்கு என்ன 2 to 3 இயர்ஸ் வந்து இந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு அவங்களுக்கு வந்து எடுக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஆத்மாவினுடைய டச் அப்படிங்கிறதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப வந்து இன்டென்ஸான ஒரு இது. இது வந்து நம்ம வெளியில நம்ம பார்க்கறதுக்கும் நம்ம உள்ளுக்கும் சம்பந்தமே இருக்காது. இது வந்து டோட்டலாவே டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம வெளியே இருக்கிறதுக்கும் உள்ள இருக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இந்த ஜேர்னிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளே வந்து எப்படியா இது நான் அது நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கும். நம்மளே இது வரைக்கும் அதான் சொல்றேன்ல, நம்மளே பார்த்திருக்கவே மாட்டோம் நம்ம. நம்ம வந்து வெளியில வந்து இது பண்றதோ, அது பண்றதோ தான் நம்ம வந்து பார்த்திருப்போம். நம்ம வெளிய இருக்கிறது, நம்ம நம்ம வாழ்ந்தது, நம்மளுடைய அருகில் இருக்கு. இதுபடி நம்மளோட இது எல்லாமே நம்ம கேரக்டர்ஸ் எல்லாமே நம்ம வேற மாரி நமக்கு வந்திருப்போம். அதுக்கப்புறம் தான் வந்து டோட்டலாவே நம்மள வந்து இது வந்து பியூரிஃபை பண்ணும். சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அ ஸோ அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து என்ன ஆகும்னா, அந்த லாஸ்ட்ல வந்து ரொம்ப லெவல் வந்து பீக்ல போயிரும். பீக்ல போயிரும்போது, இப்போ இவங்களுக்கு மாரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இவங்க வந்து ப்ராசஸ்ல இருக்கிறாங்க. அவங்க டிவைன் மாஸ்குலினுக்கு இது தெரியவே தெரியாது. ஸோ தெரியுதோ, இல்ல உள்ள தெரிஞ்சு அவங்க உள்ள உணர்ந்திருந்தாலும் அவங்க வெளிய வந்து காட்ட மாட்டாங்க. மோஸ்ட்லி வந்து ரன்னர் சேசர் தான் வந்து போகும். ஸோ வந்து இவங்க சேஸ் பண்ணிட்டு போக போக அவங்க வந்து ஓடிக்கிட்டே போவாங்க. ஸோ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்து ஒரு ஹை வைப்ரேஷன்ஸ் வந்து அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க மாஸ்குலின் வந்து விழிப்புணர்வே அடையாம இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த உடல் உலகத்தின் உள்ள பொறுப்புகள் இல்ல வந்து உடல் வாழ்க்கைக்காண்டி இந்த அதாவது அகங்காரம் அப்படிங்கிறது வந்து திமிரு கிடையாது. அந்த ஒரு ஒரு இது அந்த வெளி வெளி அதாவது 3D ரியாலிட்டிலே அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ வந்து அவங்க வந்து ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் அதாவது அவேர்னஸ் இல்லாம இருக்கலாம். அவேர்னஸ் இல்லாம இருக்கலாம். ஸோ இந்த எனர்ஜி ஃபீல்டு அப்போ இவங்க ஸ்டார்டிங் அவங்க வந்து அவங்களுக்கு உணரும் போது என்ன அப்படின்னா இந்த எனர்ஜி வந்து லைட்டா போய் அவங்களோட ஆன்மால போய் லைட்டா டச் பண்ணி விட்டுரும். சரிங்களா? ஸ்டார்டிங் அவங்களுக்கு இந்த ஃபெமினைன் வந்து அவங்க மேஸ்குலின்ல போய் வந்து எனர்ஜெட்டிக் வந்து மிரர் ஆக்டிவேஷன்ஸ் வந்து பண்ணி விட்டுருவாங்க. ஸோ வந்து என்ன அப்படின்னா அவருக்கு வந்து கொஞ்சம் ஆண்டுகள் எடுக்கும். 1 to 2 இயர்ஸ் அல்ல 3 இயர்ஸ் வந்து இருக்கும். ஆனா இவங்கள மாதிரி வந்து ஒரு 5 இயர்ஸ் எடுக்காது. ஏன் அப்படின்னா இவங்க ஆல்ரெடி வந்து லைட் ஆயிருட்டாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து உள்தன்மைகளால அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுடைய அந்த லைட் அவங்களுக்கு கைடன்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து 2 இயர்ஸோ 3 இயர்ஸ்க்குள்ளேயோ வந்து இந்த ப்ராசஸ் அதாவது நிறைய இருக்குதுங்க. ஆன்சிஸ்டர்ஸ் கர்மா எல்லாத்தையுமே கடக்கணும். இது வந்து முக்காவாசி வந்து ஆன்சிஸ்டர்ஸ்ல தான் நிறைய ஆன்சிஸ்டர்ஸ் கர்மாஸ் நிறைய இருக்கும். இல்ல நம்ம வாழ்ந்து இப்போ இந்த பீரியட் கர்மாஸ் இருக்கும் உங்களுக்கு நிறைய இருக்குது. அது எல்லாமே வந்து அவங்க வந்து ரிமூவ் பண்ணிட்டு வரணும். ஸோ ஒருத்தங்க வந்து இப்படி இருக்கும்போது என்னன்னா அவங்க வந்து ஸ்டெடியா ஸ்டில்லா இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து அப்பதான் அவேக்னிங் வந்து ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த பயணத்தில் அவங்க போகும்போது லாஸ்ட்ல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க விழிப்பு நிலை அடைஞ்சு அதாவது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹீல் பண்ணிப்பாங்க. அவங்களோட ஷேடோ ஒர்க் எடுத்து இது பண்ணுவாங்க. கன்ஃபியூஷனா இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணுவாங்க. அவேக்னிங் ஆகும். ட்ரிகர் நடந்ததெல்லாம் என்னன்னு பார்த்து அவங்க வந்து இது பண்ணுவாங்க. இதோட முடிவு வந்து எப்படி இருக்கும்? இப்ப நம்ம என்ன பண்றோம்? முடிவு வந்து அன்கண்டிஷனல் லவ்னா என்னன்னு வந்திருப்போம். சரண்டர் போயிருப்போம். அவேர்னஸ் அடைஞ்சிருப்போம். யூனியன் எடுத்திருப்போம். ஸோ வந்து மிஷன்ஸ் ஒர்க்கான ஒரு ப்ராசஸ் வந்து ஆரம்பிக்கும்.
சோ இது எல்லாமே இவங்க பண்ணிட்டு தான் இப்ப நீங்க 5 வருஷமா இதை தான் பண்ணிருப்பீங்க. என்ன பண்ணிருப்பீங்க? ஹீல் பண்ணிருப்பீங்க, ஷேடோ ஒர்க், இன்னர் சீட், கன்ஃபியூஷனா இருக்கிறது இது பண்ணிருப்பீங்க, பேலன்ஸ் பண்ணிருப்பீங்க, லைட் இது பண்ணிருக்கீங்க, நிறைய ட்ரிகர்ஸ் பார்த்திருப்பீங்க. சோ வந்து செல்ஃப் ரியலைசேஷன்ஸ் பார்த்து இது எல்லாமே நீங்க என்ன பண்ணணும்னா முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும் அப்படின்னா இதுக்குள்ள அர்த்தங்கள் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு இந்த ப்ராசஸ்ல வந்து முடியும். சோ பெண்ணுக்கு வந்து அதிக வருடங்கள் தேவைப்பட்டது. ஒரு விழிப்புணர்வு அடைஞ்ச பெண் திருப்பி அவங்க ஆண் வந்து வரும்போது அவங்களுக்கு வந்து ஷார்ட் பீரியட்ல வந்து விழிப்புணர்வு அடைகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா? சோ இப்போ இதுலதான் வந்து ஒரு முக்கிய இது அப்படின்னா தந்த்ரா மூலமா வந்து எனர்ஜி மெர்ஜ் ஆகுறதுன்னா ரொம்ப ரொம்ப வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஆழமான புரிதலுடைய சப்ஜெக்ட் தான் வந்து தந்த்ரா. அதாவது தந்த்ரா அப்படின்னு சொன்னாலே இப்போ வந்து எப்படின்னா காமசூத்ரா ஏற்கனவே ஒண்ணு போட்டிருக்கேன். நிறைய பேருக்கு வந்து அது தெரியல. காமசூத்ரா படிச்சுட்டு வந்தவனா அது வந்து தந்த்ராவுக்கு வந்து பண்ணானா அது வந்து செட்டே ஆகாது. சரிங்களா? அது டோட்டலா வேற, இது டோட்டலா வேற. தந்த்ராங்கிறது ரொம்ப ரொம்ப புனிதமான ஒண்ணு. சரிங்களா? இதை வந்து நிறைய கலிசடைகளுக்கு வந்து தெரியாது. சரிங்களா? சோ அவங்க அப்படிதான் வந்து இருப்பாங்க. சோ இது இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து இந்த குண்டலினி இந்த தந்த்ரா மூலமா இப்ப நானான் வந்து தந்த்ரா மூலமா பிராக்டிஸ் பண்ணி அந்த குண்டலினியை எழுப்பி சகசரால கொண்டு வச்சு ஃபுல் ப்ராசஸ் வந்து நடந்தது வந்து நம்மளுக்கே வந்து உணர்வோம். சரிங்களா? சோ இவங்க என்னன்னா ஒரு 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 சேனல் பண்றதுக்கு டைரக்டா இறைட்ட இருந்து சேனல் வந்து வர ஆரம்பிச்சு. அதாவது இறையோட சேனல் வந்து டைரக்டா எந்த விதமான ஒரு சைட்ல போகாம டைரக்டா நம்மளுக்கு வந்து இறங்க ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து ஸ்டேபிள் ஆயிரும். சரிங்களா? முந்தி இருந்த எல்லாமே காம் ஆயிரும், மனம் வந்து காம் ஆயிரும். ஸோ நிறைய வித்தியாசங்கள் சேஞ்சஸ் வந்து ஒரு ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு வந்து நம்ம வந்து வந்துருவோம். இப்போ வந்து இந்த சக்தி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பியூரா இருக்கும், ரொம்ப ஹையா இருக்கும், ஆனால் ரொம்ப வலிமையா இருக்கும். சரிங்களா? இந்த சக்தி இப்போ வந்து இப்போ ஒரு ஆண் வந்து ஒரு இப்ப இந்த பெண்ணே இருக்கிறாங்க, இதே மாதிரி ஒரு பொறுப்புல இருக்கிறாங்க, இதே மாதிரி ஒரு ஆணும் ஒரு ஏதாவது ஒரு பெரிய பொறுப்புல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இவங்க வந்து என்னன்னா உலக வாழ்க்கையில தான் வந்து ஆழமாக இருப்பாங்க இவங்க. சரிங்களா? அப்போ அந்த கிரவுண்டட் அந்த மெட்டீரியல் பிளேனை விட்டு அவங்க வந்து வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு கடமை அவங்களுக்கு வந்து புவியில வந்து இருக்கும். சோ இவங்க வந்து ஆன்மா விழிப்புணர்வு அந்த இதை அனுபவிக்காத நிலையில இருக்கும்போது இந்த தந்த்ரா சக்தியை பிரயோகப்படுத்தி அவங்களுக்குள்ள நம்ம வந்து செலுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து அதிக அழுத்தம் தரும். நீங்க வந்து இதை வந்து எளிதாவே நினைக்காதீங்க. இது சச்ச வெரி வெரி பவர்ஃபுல்லானது. அது வந்து என்ன ப்ரெஷர் போடுறோம் பயங்கர. அதாவது அந்த எனர்ஜிஸ்லாம் நீங்க வந்து பயங்கரமா இருக்கும். இப்போ இது மூலமா ஒரு பெண் வந்து இது பண்ணி ஒரு ஆணுக்கு வந்து திணிக்கும் போது என்னன்னா அவனுக்கு வந்து ஓவர்லோடு ஆயிரும். ஸோ ஓவர்லோடு ஆகும்போது என்னன்னா அவங்க வந்து தடுமாற்றம் ஆயிடுவாங்க. இது மூலமா ஒரு சக்தி பரிமாறுதல் அப்படிங்கிறது என்னன்னா அவங்களுடைய நர்வ் சிஸ்டத்துல வந்து மின்னல் போல் பாயும். சரிங்களா? அதை நம்ம அந்த குண்டலினி உணரும் போதெல்லாம் நம்ம பண்ணியிருப்போம். சிப்புன்னு அதை வந்து அப்படியே நர்வ் சிஸ்டம்ஸ் தான் வந்து அப்படியே ஒரு மின்னல் அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நான் இருக்கும். ஸோ அவங்க சக்கரா சிஸ்டம்ஸ் ஃபுல்லுமே வந்து ஒரு நார்மல் பேலன்ஸ்க்கு வச்சிருக்க மாட்டாங்க. இவங்க வந்து விழிப்புணர்வு அடைஞ்சு இவங்க தந்த்ரா ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, ஓரளவு நார்மல் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ என்ன ஆகுனா இந்த நர்வ் சிஸ்டத்துல போய் அது வந்து இந்த எனர்ஜிஸ் வந்து போய் அடிக்கும் போது இவங்களுக்கு வந்து அந்த மின்னல் ஓட்டம் வரும்போது இவங்களோட சக்ரா சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து அது சேமா இருந்தா தான் இவங்க வந்து ஜெர்க் ஆக மாட்டாங்க. சரிங்களா? அப்போ ஒரு 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 பெண் வந்து ஒரு உயர்ந்த நிலை வைப்ரேஷன்ல இருக்கும்போது ஒரு ஆண் வந்து 3Dலே வந்து இருந்தாங்க. அவங்களுடைய மனம், உடல், வேலை, நரம்பு மண்டலம் எல்லாமே என்ன பண்ணும்னா சிதற ஆரம்பிச்சிடும். நீங்க நம்ம ஸ்டார்டிங்ல என்னெல்லாம் வந்து மனதாலை, உடலாலை, நரம்பு மண்டலம் எல்லாமே நம்மளுக்கு வந்து அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். அது ஃபுல்லுமே என்ன ஆகும் அப்படின்னா அவங்க ரொம்ப லெவல் வந்து நீங்க ஹை ஆயிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நீங்க செலுத்துனீங்க அப்படின்னா இது வந்து வெளியில பாக்குறது வந்து கிடையாது. சரிங்களா? சோ இது உள்ளுக்குள்ள நடக்கிறது. எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் சரி அது வந்து நில குலைஞ்சிருவாங்க. ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் ஆகுது அவங்களுக்கு அதை ஸ்டடி பண்றதுக்கே வந்து டைம் எடுக்கும்.
ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த தந்திர சக்தி மூலமா அவங்களுக்கு வந்து மெர்ஜ் நீங்க பண்ணும்போது, இப்போ அந்த அந்த சோல் வந்து அதுக்கு தயாராகலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சோல் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா, இம்பேலன்ஸ் ஆயிரும். கன்ஃப்யூஷன் ஸ்டேஜுக்கு போயிரும். டிஸ்ட்ராக்ஷன் ஆயிரும். அதனால தான் இந்த டிஸ்ட்ராக்ஷன் நடக்கிறதுனால தான் நம்ம வேலை எல்லாமே சரியா பண்ண முடியாது. நம்மளுடைய குறிக்கோள வந்து அட்டைன் பண்ண முடியாது. நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேற ஏதாவது இந்த எர்த்ல வந்து ஒரு கோல் இருந்துச்சு அப்படின்னா, அந்த கோல நோக்கி நம்ம வந்து போக முடியாது. ஸோ இப்படி அந்த அந்த கோலை வந்து நம்ம வந்து அடையணும். அப்ப எதிரி வந்து என்ன பண்ணுவான்னா, இத கண்கொற்றி பாம்பாக பார்த்து கொண்டே இருப்பான். எப்பவும் வந்து இவன வந்து வீழ்ச்சி அடைய செய்யலாம். ஸோ என்ன செய்யலாம்? அப்போ இது வந்து எப்படின்னா, அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு லெசன்ஸ் வந்து இருக்கும். அவங்களுக்கு என்ன லெசன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த அதாவது இந்த என்ன சொல்றது, இந்த காட்டுல போய்னா முனிவர்கள் தவம் பண்ணும்போது, யாரையாவது கொண்டு போய் விட்டு அவங்கள வந்து டான்ஸ் ஆடி வந்து கெடுக்கிறதும், அதே மாரி தான் இந்த காமம் அப்படிங்கிறதும். சரிங்களா? ஸோ அது என்ன குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு பெரிய வந்து ரொம்ப இதா இருக்கிறவனும் ஒரு 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 பெண் காமம் அப்படிங்கிறதுனால அவன் வந்து ஜர்க் ஆயிருவான். அவன் வந்து தன்னோட தவ நிலையில இருந்து அவன் வந்து போயிருவான். இது வந்து இறையை அடையிறதுக்கான ஒரு 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 ப்ராசஸ்ல வந்து நம்ம நம்ம இதுல சொன்ன ஒரு 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 கதைகள். சரிங்களா? உண்மையா அப்படி வந்து அது வந்து உண்மை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நிலையை வந்து ஒருத்தனுடைய நிலையை வந்து ஒருத்தங்க வந்து குலைக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு வந்து அந்த 3 இது மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. சரிங்களா? இதுல வந்து பெண்ணாசை தான் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. ஸோ மண்ணாசை, பொன்னாசை கூட வந்து சிலவங்க வந்து அதாவது இறையில இருக்கிறவங்க வந்து வெறுத்துட்டு வந்து போயிருவாங்க. பெண் ஆசையில வந்து நிறைய வந்து மாட்டிக்குவாங்க. மாட்டிக்கிடும் போது என்ன ஆயிரும்னா, அவங்க தவ வலிமை வந்து அவங்களுக்கு வந்து குறைஞ்சிரும். பேசிக்கலா. ஸோ அது அது வந்து இது வந்து இறையோட நாடகம். ஸோ உன்னைய வந்து நான் வந்து ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து உன்னைய வந்து நான் இது பண்றேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னே, அவன் அந்த சலனத்துல வந்து ஜர்க் ஆயிட்டான் அப்படின்னு சொன்னா வந்து முடிஞ்சிச்சு. சரிங்களா? ஸோ அதை அவன் மீட்டு எடுக்கிறதுக்கே இப்போ நானா வந்து ஒரு கார்மிக்ல நீ அதாவது நிறைய தாண்டி வந்து இப்போ நான் இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறது எனக்கு வந்து 2, 3 வருஷத்துக்கு முன்னக்கூட்டியே நான் வந்து இருந்திருக்கணும். ஆனா ஒரு சின்ன ஒரு கார்மிக் அதாவது ஒரு சூழ்ச்சினாலன்னு கூட சொல்லலாம். நான் வந்து அந்த என்னோட ஆன்செஸ்டர்ஸ் கர்மா அதான் சொல்றேன். இது எப்படி எங்க இருந்து வருதுங்கன்னு சொல்லிட்டு தெரியவே தெரியாது நம்மளுக்கு. அந்த மாதிரி டேஞ்சரஸான ஃபெலோஸ் எல்லாம் நிறைய இருப்பாங்க. இந்த இதுல ஆஸ்ட்ரல் வேர்ட்ஸ்லனாலும் சரி, இந்த நேரல்னாலும் சரி நிறைய இருக்கும். ஸோ அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இவனை வீழ்ச்சி அடைய செய்ய வேண்டும். இவனுக்கு வந்து ஒரு குறிக்கோள் இருக்கு. ஸோ இதே மாதிரிதான் நீங்க அப்படியே வந்து நம்மளுடைய எர்த் லைஃபுக்கு வாங்க நீங்க. அப்ப எர்த் லைஃப்க்கு வரும்போது, ஸோ இவன் ஒரு கோலை நோக்கி அச்சீவ் பண்றான். அப்ப இந்த 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 கோலை வந்து சிதைக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த 3 ஆசையை அவனை காட்டி வந்து சிதைக்கணும். ஸோ வந்து அவன் மண்ணை காட்டினாலும் ஆசைப்பட மாட்டேக்கான், பொண்ணை காட்டினாலும் ஆசைப்படான். சரி அடுத்தது பெண்ணை காட்டி பார்ப்போம் அப்படின்னு சொன்னான். அப்ப என்ன ஆகுனா, எப்படி வந்து ஒரு முனிவருக்கு ஒரு தவம் இருந்து அவங்களுக்கு வந்து நீங்க வந்து இது சிதையுதோ, எனக்கு வந்து 1 வருஷம் எனக்கு வந்து வேஸ்டா போச்சு. இந்த இந்த ரீசன்னாலதான் எனக்கு வந்து 1 வருஷம் வேஸ்டா போச்சு. ஏன்னா அது வந்து ஆனா நான் அதாவது என்னோட ட்வின் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு அதாவது ஒரு கர்மாவை போய் கார்மிக்க போய் நினைச்சிட்டேன். அவனால இன்னுமே வந்து டார்ச்சர் தான். டார்ச்சர்னா என்னன்னா, இதெல்லாம் என்னன்னா ஆஸ்ட்ரல்ல மறைமுகமா நடக்கும். அதாவது வேவ் பார்ப்பான். வேவ் பார்த்துட்டு ஏன் அப்படின்னா, அவங்கள வந்து நம்ம பீட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ல. தெரிஞ்சுக்கிட்டு வந்தோம்னா அவங்க வந்து நம்மள அடிக்க பார்ப்பாங்க. ஸோ இந்த தந்த்ரா அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹை வைப்ரேஷன்ஸ் குடுக்குற, உங்கள ஆத்மாவை அசைத்து பார்க்குற ரொம்ப பெரிய ஒரு ஒரு ப்ராசஸ். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, கவனம் வந்து மெயினா சிதறிரும். இப்போ உங்களை ஒரு செயல் பண்ண விடக்கூடாது அப்படின்னு சொன்னா, முதல்ல என்ன பண்ணா அந்த கவனத்தை சிதைக்கணும். அந்த கவனத்தை சிதைக்கிற வேலைய ஆனா இது எல்லாமே ஒரு 2 வருஷம் கழிச்சு வந்து இப்ப நம்மள மாதிரி ஆட்களுக்கு இப்ப நம்மளுக்கு வந்து வேண்டாம். எனக்கு வந்து யூனியன் வித் டிவைன் ஹையர் செல்ஃப் தான். எனக்கு வேற எதுவுமே வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறிக்கோளா இருக்கும்போது, நம்மளுக்கு கவனச்சிதறல் வந்தாலும் நான் வீட்ல தான் இருக்கேன் ஒண்ணும் கிடையாது. எனக்கு 3 வேளை சோறு இருந்தா போதும் ஒண்ணும் கிடையாது. சும்மா எனக்கு மாட மாளிகை எதுவும் வேண்டாம். ஓகே நான் பாட்டுக்கு இருந்துப்பேன். எனக்கு ட்ரெஸ் ரொம்ப பகட்டா ட்ரெஸ் எல்லாம் வேண்டாம். நான் இருந்துப்பேன் நானு. எனக்கு கையில கால்ல நகைகள் எதுவுமே வேண்டாம். ஓகே இதெல்லாம் வந்து நான் இருக்கிறதுனால எனக்கு கவனச்சிதறல் வந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்? அத நான் தக்க வச்சுப்பேன் நானு. சரிங்களா? இதே இது ஒரு பொசிஷன்ல இருக்கிறவங்களுக்கு வந்துச்சுன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க? எவ்ளோ கஷ்டம் அது. சோ தூக்கம் வராது. அப்ப தூக்கம் போயிட்டுனாலே உங்களுக்கு வந்து இது ஏன் டார்க் நைட் ஆஃப் சோலுக்கு போவாங்க. அதுக்கப்புறம்
அந்த உள்ள கில்ட் இருந்துச்சுன்னா அந்த கில்ட்டை எடுத்து கொடுக்கும். அப்புறம் டிசையர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து இத ஆரம்பிக்கும். அப்புறம் வேலை, பொறுப்பு இதெல்லாமே சோர்வு அடைய ஆரம்பிக்கும், எனர்ஜெட்டிக். ஆனால் இது அனைத்தும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஜேர்னியை பொறுத்தவரை, இந்த ஜேர்னில நான் சொல்றது என்னன்னா டெம்பரவரி டிஸ்டர்பன்ஸ் தான். நல்லா கவனிச்சுக்கோங்க, டெம்பரவரி டிஸ்டர்பன்ஸ் தான். ஆனால் அந்த கரியர் ஃபோக்கஸ் மீது இந்த தாக்கம் வந்து அடையும். சரிங்களா? ஸோ எப்போ வந்து உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்க தான் வந்து சூஸ் பண்ணிக்கிடணும். சரிங்களா? ஸோ அந்த தந்த்ரா வந்து எப்போ சேஃப் ஆகும் இந்த தந்த்ரா மூலமா பண்ணும்போது அப்படின்னா, ஒருத்தங்கள் வந்து கண்ட்ரோல்டா இருக்கிற போது, அது அகங்காரம் இல்லாமல், ஆசை இல்லாமல் கண்ட்ரோலா இருக்க முடியும். ஒன்லி வந்து ஒரு சேவை, ஒரு பணி, அந்த நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களுடைய மன ஆசை வந்து இருக்கக்கூடாது, செக்ஷுவல் அட்டாச்மெண்ட் வந்து இருக்கவே கூடாது. டிவைன் பர்பஸ்க்காக நம்ம பண்றோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இருக்கும். ஸோ கிரவுண்டிங் ப்ராக்டிஸ் தெரிஞ்சிருக்கணும், பிரீத் ஒர்க் தெரிஞ்சிருக்கணும், மெடிடேஷன்ஸ் எப்படி தெரிஞ்சிருக்கணும், ஃபுட் சைலன்ஸ் பீரியட்ஸ் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும், எல்லாமே ஃபுட் டிசிப்ளின் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், எல்லாமே வந்து இவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரு உண்மையான பெண் வந்து இதை வந்து எப்படி வழிகாட்டுவாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவள் டிவைன் ஃபெமினினா இருந்தால் தந்த்ரா மெர்ஜ் செய்யும் முன்பு அவள் எப்படி யோசிப்பாலாம், இது இப்போது அவருக்கு நன்மை தருமா? இதுதான் உண்மையான ஒரு டிவைன் ஃபெமினினா இருந்தால் இந்த யோசனை எடுக்க வேண்டும். யார் என்ன சொன்னாலும் இதுல இருந்து மாறக்கூடாது. ஸோ இப்போ நம்ம வந்து தந்த்ரா மூலமா அந்த சோலை நாம் மெர்ஜ் பண்ணா அவருக்கு நன்மை தருமா, இல்லது அவர் பாதையிலிருந்து விலகுறதுக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யோசிக்கணும். இதுதான் வந்து உண்மையான கருணை. சரிங்களா? இதுதான் வந்து ரியல் கருணை. அந்த கருணையை வந்து நீங்க என்ன பண்ணணும்னா வேகம் கொடுக்கவே கூடாது. ஸோ பாதுகாக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். எப்படி வந்து பாதுகாப்பா இது பண்ணலாம், அந்த வழியை மட்டும் அவங்களுக்கு வந்து காட்டணும், வழியை காட்டணும். சரிங்களா? அதாவது உலக பொறுப்பில் வந்து இருக்கிறாரு, முழு விழிப்புத்தன்மை பெறாத நிலையில் வந்து இருக்கிறாரு. ஸோ தந்த்ரா இணைப்பு வந்து அவரை தடுமாற செய்யும். ஆனால் அது தீமை இல்லைதான், சக்தி தாறுமாறாக போகும். சரிங்களா? இம்பேலன்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். அதனால் உண்மையான வழி அவள் தெய்வீக சக்தியை தன்னுள் நிலைநிறுத்த வேண்டும். அவன் தன் பாதையை மெதுவாக விழிக்க அனுமதிக்க வேண்டும். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு போயிட்டு தந்த்ரா மெர்ஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது, நம்ம வந்து அவசரப்பட்டு ஓடக்கூடாது. ஓடணும் அப்படின்னா இதுதான் உண்மையான ஒரு பெண்மைக்கான, ஒரு டிவைன் ஃபெமினின்கான கருணை. சரிங்களா? அது வந்து அந்த எந்த நேரத்தில் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அப்படின்னா அந்த டிவைன் ஃபெமினின் வந்து காமத்தை வந்து கடந்திருப்பா, மண்ணாசை பொன்னாசை எதுவுமே இல்லாம போயிருப்பா. ஸோ அதனாலதான் அவங்களுக்கு வந்து அந்த டிவைன் ஃபெமினின்கான நேச்சர்ஸ் வந்து இறை வந்து தந்திரிக் வந்து கொடுத்துருக்கும். ஒரு உயிருக்குள் போராடி கொண்டு இருக்கிற ஒருத்தனுக்கு வந்து ஒரு உயிர் வந்து கொடுக்கலாம். சரிங்களா? அது வந்து தப்பு கிடையாது. அவன் சாக போறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவனை அந்த உயிர் பிச்சை வந்து கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த நேரத்தில் வந்துட்டு நிதானம் அப்படிங்கிறது வந்து அங்க வந்து செட் ஆகாது. சரிங்களா? அதுக்கு வந்து செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னா செஞ்சுதான் ஆகணும். வேற பர்பஸ் வந்து வரும்போது என்ன அப்படின்னா இந்த பர்பஸ், அதாவது இந்த இதுக்கு என்ன பண்ணணுமோ அது மட்டும் தான் வந்து நீங்க வந்து பண்ண முடியும், அதை தாண்டி வந்து பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு இந்த தந்திராவளியும் தெரியும். அதேமாதிரி இப்ப எனக்கு வந்து இறை வந்து ஒருத்தங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றதை காட்டியிருக்கு, நான் வந்து இல்லை ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னு சொன்னா இப்போ நான் வந்து மந்திர சக்தி வந்து என்கிட்ட வந்து நிறைய இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து என்னால முடிஞ்ச மந்திர சக்தியை நான் வந்து உருவேற்றி அவங்களுக்கு வந்து நான் வந்து காணிக்கையாக கொடுக்கலாம். சரிங்களா? அதுவும் அவங்களுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னால வந்து ப்ரொடெக்ஷன்ஸ் போட முடியும், எனக்கு வந்து அந்த திறமை இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரொடெக்ட் போடலாம். ப்ரொடெக்ட்னு சொன்னோன்னே இந்த வெளியில உள்ள ப்ரொடெக்ஷன்ஸ் கிடையாது, இது உள்ள உள்ள ப்ரொடெக்ஷன். சரிங்களா? வந்து போடலாம். அதுக்கு எனக்கு பவர் இருக்கு அப்படின்னா நான் அதை ஏதோ ஒரு உதவி. சரிங்களா? அதை செய்யலாம். இல்லை நான் வந்து சும்மா இப்ப நான் மந்திரம் படிச்சு என்ன பண்ண போறேன், மந்திரம் படிச்சு அந்த சக்தியை வந்து நான் வச்சுட்டு என்ன பண்ண போறேன், ஏதாவது ஒரு இதுல நான் சேமிச்சு வச்சுக்கிட்டே இருப்பேன். அதை வந்து
அவங்களுக்கு வந்து உதவியா இருக்கணும்னா அந்த மந்திரத்தை அவங்களுக்கு வந்து காணிக்கை பண்ணலாம். சரிங்களா? அவங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துடலாம். இதெல்லாம் நிறைய இருக்குது. சோ அந்தபடி நம்ம ஏதாவது ஒரு இறை வந்து இவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போகுதுன்னா ஏதோ ஒண்ணு கண்ணி நம்மளுக்கு வந்து கொண்டு போகுது. சோ இல்ல எனக்கு நான் தந்திரால பெரிய எக்ஸ்பர்ட்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நிலை தடுமாற வச்சு அவங்களோட பணியில இருந்து நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொன்னா இதற்கு பேர் வந்து கருணை கிடையாது. சரிங்களா? இதற்கு பேர் வந்து டிவைன் ஃபெமினைன் வந்து கிடையாது. சோ இதுதான் வந்து இதோட இந்த இந்த ப்ராசஸ். அப்புறம் நான் சொன்னேன்ல இந்த கார்மிக் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க வந்து இப்போ கார்மிக்குள்ள நிறைய சிக்கிறவங்க தான் வந்து நிறைய கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, நான் அடுத்த வாட்டி பேசுறேன். ஸோ நிறைய பேர் வந்து இந்த கார்மிக்ல சிக்கிட்டு தான் வந்து வெளியே வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இப்போ நிறைய பேர் கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா என்னோட ஒரு இன்சிடென்ட் வந்து நான் வந்து சொல்றேன். ஆக்சுவலா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 1 இயர் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா ஏற்கனவே ஒரு ஆன்சிஸ்டர்ஸ் கர்மா, அந்த ஆன்சிஸ்டர்ஸ் கர்மா வந்து மறைமுகமா இன்னொருத்தனை, அதாவது எழுத்தாளர் மூலமா இவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு சொன்னாங்கன்னா ஏதாவது எச்சினியை வச்சு என்கிட்ட பண்ணிட்டு என்னைய வந்து வேவு பார்த்து அதை வந்து அவங்கள வந்து குளிர்காயிறது. ஏன் அப்படின்னு சொன்னா அடுத்த கட்டத்துக்கு நான் வந்து மூவ் பண்ணக்கூடாது. சரிங்களா? அதை வந்து தவறுதலா நிறைய வந்து தப்பான மெசேஜை வந்து கன்வெர்ட் பண்ணி அதை என்ன பண்றதுன்னா மற்றவங்க மனதை வந்து சிதைக்கிறது. சுயநலமா அவங்களுக்கு தேவை வந்து ஒரு சுயநல தேவைக்காண்டி அவங்க என்ன பண்றது, பிறர் மனதை வந்து இது பண்றது. ஸோ எனக்கு வந்து அதாவது எப்படி வரும் அப்படின்னா இந்த கர்மாவை நான் ஒரு பர்டிகுலர் காலத்துக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் வந்து 6 மந்த்ல எனக்கு இந்த கர்மா கழியணும் அப்படின்னா அது எனக்கு வந்து விழிப்புணர்வே கொடுக்காது. அந்த அந்த 6 மாசம் வந்து நான் பயங்கர கஷ்டப்படணும். ஸோ நான் வந்து நல்ல லெவலுக்கு போகையும் ஒருத்தினுடைய பொறாமைனால வந்து என்ன ஆயிட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா அகெயின் வந்து இதுல ஏமாத்துறதுக்கு வந்து நான் வந்து தள்ளப்பட்டேன். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து தவறுதலா இருந்துட்டு அந்த பழியை ஃபுல்லும் நம்ம மேல செலுத்துவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம முதல்ல அவங்கள வந்து நம்பியிருப்போம். சரிங்களா? இவங்க இந்த கார்மிக்கே என்ன அப்படின்னா நல்லா முகமூடி போடுவாங்க. அவங்கள வந்து கண்டுபிடிக்க முடியாது ஈஸியா. ஸோ வந்து நம்ம வந்து டோட்டலாவே அவங்கள வந்து நம்பி இருப்போம். இல்ல இவன் நல்லவன் அப்படின்னா எவ்வளவு சொன்னாலும் நம்ம புத்திக்கு வந்து முதல்ல ஏறவே ஏறாது. இல்ல சிக்னல்ஸ் ஆனா காட்டும், பிரபஞ்சம் காட்டினாலும் நம்மளுடைய மனம் வந்து நம்பிரும் ஒருத்தங்களை. ஸோ நம்பினோடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா அது பண்ணிட்டு இருப்போம். அப்போ ஒரு ஸ்டேஜ் வரும்போது தான், அதாவது எனக்குலாம் வந்து ரொம்ப லெவல் உச்சத்துக்கு போகும்போது தான் அவங்களோட சுய ரூபத்தை வந்து எனக்கு வந்து காட்ட ஆரம்பிச்சிச்சு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தவங்க வந்து ஒரு பிரச்சனையில இருக்கும்போது இவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கும். அவங்க யாராவது இப்ப ஒருத்தன் செத்துட்டான் அப்படின்னா இவங்க வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. அதுவும் எனக்கு தெரிஞ்ச ஆள் யாராவது செத்துட்டான் அப்படின்னு சொன்னா இவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அது வந்து எப்படி சொல்றதுனே தெரியல. அந்த மாதிரி அவங்க வந்து குதிக்காலம் போடுவாங்க. ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு வந்து அதாவது ஒருத்தன் சாகுறதுக்கு வந்து நீ வந்து கவலைப்படாம இருக்கிற அப்படின்னு சொன்னா இது நம்ம அவனை வந்து ஒரு காலகட்டம் வரும்போது இறை வந்து இதெல்லாம் வந்து காட்டிடும் நம்மளுக்கு. அப்படியே படம் போட்டு காட்டிடும். காட்டினப்போ நமக்கு தெரிஞ்சுது. இப்போ இது நான் உன்னைய செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், உடனே தான் நான் உனக்கு வந்து அங்க நிக்க முடியாது. அப்போ மத்தவனுக்கு வந்தா மட்டும் தக்காளி சட்னி, உனக்கு வந்தா ரத்தமா? இப்ப மட்டும் ப்ரொடெக்ஷன்ஸ் போடுறதுக்கு ஓடி வருவாங்க. சரிங்களா? யார் ஓடி வருவா? அவங்க பின்னாடி இருந்து செயல்படுத்துறாங்கல்ல கள்ளத்தனமாக, அவங்க வந்து ஓடி வருவாங்க. சரிங்களா? ஆனா பேரு பழி மட்டும் நம்ம பேர்ல சேற்ற வாரி வீசுறது. நான் இவங்க எல்லாம் யோகிய மாதிரி நம்மலாம் வந்து அயோக்கிய மாதிரி. இதை வந்து திருப்பி திருப்பி ஒருத்தங்களுக்கு வந்து பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. தன்னோட எழுத்து மூலமா பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டே எல்லாத்தையும் வந்து நம்ப வைக்கிறது ஒரு கூட்டமா இது பண்ணிட்டு. ஸோ எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சது. ஸோ நான் லீவ் பண்ணி நான் நார்மலா வந்து 1 இயர்க்குள்ள நான் தெளிஞ்சு நான் இது பண்ணிட்டு நான் வந்து வந்துட்டேன். ஆனாலும் அந்த ஒரு விடுறது இல்லை. என்ன அப்படின்னா ஏன் அப்படின்னா நம்ம சொன்னது வந்து எனக்கு என்னன்னா ஏதாவது ஒன்று சொன்னா வந்து நடக்கும். சரிங்களா? நான் அதாவது யதார்த்தமா சில நேரத்துக்கு சொல்லுவேன், சொன்னாலும் வந்து அது நடக்கும். நானா சொல்ல மாட்டேன், எனக்கு ஏதோ ஒரு உணர்த்தும், நான் வந்து அதை சொல்லுவேன், அது வந்து நடந்துரும். ஸோ நடந்துச்சுன்னு சொன்னோன்னே இவங்க என்ன பண்ணிப்பாங்க, நீ சொன்னதுனாலதான் நடந்துட்டுமாங்க. அவங்க தப்ப வந்து அவங்க வந்து உணர மாட்டாங்க. உனக்கு ஏதோ ஒரு தப்பு இருக்கு, அதை வந்து என் மூலமா முதலே வந்து இறைவன் வந்து உணர்த்திருக்காரு, முன்னக்கூட்டி உணர்த்திருக்காரு. நீ அதை தப்ப திருத்திட்டேனா உனக்கு அது நடந்திருக்காது அப்படின்னு சொன்னா இவங்க வந்து ஏத்துக்க மாட்டாங்க. நம்ம மேலேயே வந்து கோபம் வந்துடும் இவங்களுக்கு. ஸோ
நான் வந்து அப்ப என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல நீ நீ வந்து சரி கிடையாது. நீ வந்து உனக்கு வந்து தந்த்ராக்கும், காமசூத்திரத்துக்கும் வந்து உனக்கு வந்து வித்தியாசம் கிடையாது. நீ வந்து ஆனா அவங்க என்ன வைக்கன்னா, பெண்களை வந்து நான் வந்து ரொம்ப ரொம்ப நான் வந்து மதிக்கிறேன் அப்படிங்கிற மாரி அவங்க வந்து பெண்களுக்கு தான் நான் வந்து சப்போர்ட், பாதுகாவலன் அப்படிங்கிற மாரி அவங்க ஒரு பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க அவங்களுக்குள்ள. சரிங்களா? அவன் அவன் என்ன சொன்னா, அதாவது நெறைய பெண்களை மூளையை மழுங்கடித்த செய்து இவங்ககிட்ட வந்து இவங்க வந்து வச்சிருப்பாங்க. சோ வந்து நம்மளையும் வந்து ஸ்டார்ட்டிங்ல நம்மளும் அப்படிதான் இருப்போம். அதான் சொல்றேன்ல, அந்த ஆன்மீகத்தில் விழிப்புணர்வு தன்மை அதாவது ஞானம் இருந்தால் தான் இந்த மாரி ஆட்களை வந்து கண்டுபிடிக்க முடியும். சோ எனக்கு வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து எல்லாமே வந்து தெரிய வருது. இவங்க பண்ணும்போது நான் சொன்னது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ தப்பு அப்படின்னா அவங்க தப்ப வந்து அவங்க உணர மாட்டாங்க. உடனே என்ன பண்றதுன்னா என்னை தான் வந்து பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு ஓடி ஓடி வர்றது. இப்படி பாத்தியா, இது பாத்தியா, எனக்கு இது தெரியும் பாத்தியா, நீ என்ன பண்றன்னு தெரியும் பாத்தியா, என்ன அதாவது என்னன்னா அது ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னே தெரியல, கேவலமான ஒரு புத்தி. அந்த இதை வச்சுட்டு இப்போ ரீசெண்டா நேத்து வந்து அதாவது என்னன்னா இந்த மாதிரி பீப்புளை நீங்க கண்டுபிடிக்கணும்னா 2 யுத்தியை வந்து நீங்க வந்து இது பண்ணலாம். ஒண்ணு என்னன்னா அவனுடைய உண்மை நேச்சரை வந்து நீங்க வந்து சொல்லணும். அதை வந்து அவனால ஏத்துக்கவே முடியாது. ஒரே ஒரு உண்மையை வந்து அவங்ககிட்ட சொல்லணும். என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லப்பா உனக்கு நீ வந்து காம சூத்திரம் படிச்சுட்டு நீ வந்திருக்க. இந்த தந்திராக்கும் காம சூத்திரத்துக்கும் எட்டாது. நீ வேற கேட்டகரி, நான் வேற கேட்டகரி அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இவன் வந்து ஏத்துக்கவே மாட்டான். உடனே நம்மளை வந்து பள்ளி போடுறதுக்கு வந்து என்னதெல்லாமோ சொல்லிக்கிட்டு கட்ட 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 கட்டன்னு, அதாவது நான் சொல்றதான் கரெக்ட், நான் தான் பெரிய ஆளு, நான் தான் சொல்றதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க வச்சுட்டு. நீங்க என்ன பண்ணலாம், லைட்டா தூண்டி விட்டு உட்காந்து என்ன அதுக்கப்புறம் ரியாக்டே பண்ணக்கூடாது. அமைதியா உட்காந்து பார்த்துட்டே இருக்கணும். பார்த்துட்டே இருக்குன்னா வண்டி வண்டியா கொட்டுவான். அப்ப என்ன வரும்னா ஃபர்ஸ்ட் கொட்டுறது என்னன்னா, அவ்வளவு நாள் வந்து நீ நல்லவ அப்படின்னு சொல்லணும்னா அப்படியே வரும், கட 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 கடன்னு வரும். நம்ம அப்படி அப்பதான் எங்க அம்மானா இன்ட்யூஷன் இப்படிதான் கொடுக்க சொல்லி எனக்கு வந்து ட்ரிக்ஸ் கொடுத்துருக்கா. என்னன்னா ஒண்ணு நீ பண்ணாத, ஏதாவது ஒரு பாயிண்ட் தூக்கி விட்டுரு, இதை சொல்லு, நானே சொல்லலாம் ஏத்தாம சொல்லுவேன். அதுக்கப்புறம் தெரியும், ஓ இதுதான் எனக்கு சொல்ல வச்சிருக்காளா அப்படின்னு சொல்லி அது பாட்டுக்கு வரும் பாருங்க. என்னெல்லாம் மனசுல நினைச்சிருக்கோம்ல நம்மள அப்படியே ஓகே 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 பார்த்துட்டே இருக்க ஜாலியா இருக்கும் எனக்குலாம். சோ அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா, திருப்பியும் நம்மள என்ன பண்றதுன்னா, அவங்களால வந்து அந்த தோல்வியை வந்து ஏத்துக்கவே முடியாது. இவா சொல்லி நடக்குதா, இவா சொல்லி வந்து நம்ம எப்பேற்பட்ட ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈகோ திமிரு. சரிங்களா? உடனே அந்த எங்க நான் குன்றது வாராகி, வாராகி வந்து திமிரை உடைக்கிறதுக்கான எக்ஸ்பர்ட். சோ அவ குன்ற நம்மளையே தும்சம் பண்ணி எடுத்துதான் வந்து எனக்கு இவ்வளவு ப்ராசஸ் கொடுத்துருக்கா எனக்கு. சோ நம்மகிட்டே வந்து போட்டி போட்டா எப்படி ஜெயிக்க முடியும்? எப்படி ஜெயிக்க முடியும்? இது வந்து நான் ஜெயிக்கிறேன்னு சொல்லல, இறை ஏங்க நம்ம இறை கிட்ட சரணாகதி ஸ்டேஜ் அடைஞ்சிட்டு இருக்கிறோம். சோ நீங்க வந்து எப்படி வந்து என்னைய ஜெயிப்பீங்க? முதல்ல உங்களை திருத்தினீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது வந்து கொடுப்பா, ஜெயம் கொடுக்கறது கொடுப்பா. நீ ஒன்னே திருத்தாம என்னையவே வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கேன்னா, இப்ப ரீசெண்டா ரொம்ப ஆடிக்கிட்டே இருக்குன்னு நான் பார்த்துட்டே இருந்தேன். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ ரொம்ப இருக்கே அப்படியே வந்து என்ன பண்றா, ஏது பண்றா, எங்க போறா, இதான் உங்களுக்கு வேலை. ஸோ அதை வந்து இது பண்றது, இவன் என்ன மாதிரி ட்ரிக்ஸ் பண்றா, என்ன பண்றா, அதாவது மறைமுகமா இருந்து கத்துப்பாங்களாம். இவங்களுக்கு வந்து எல்லாமே தெரியுதான். அடுத்தவன் மைண்ட் ரீடு பண்ண படிச்சு என்ன சாதிக்க போறாங்கன்னு தெரியல, நான் என்ன பண்றேன்னு பார்த்து என்ன சாதிக்க போறாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு அவங்க வந்து அக்யூரேட்டா இருக்கிறாங்களாம். இருந்துக்கோ, என்ன அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஸோ இந்த கான்செப்ட் விட்டு அவங்க வந்து வெளியே வரும்போது நான் உடனே என்ன சொன்னேன் அப்படின்னா, இப்போ அடுத்த அடுத்த ஆயுதம் எடுக்கணும். எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு என்ன பிடிக்கும், அதாவது எனக்கு பிடிச்சத நீங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்றாங்க, எனக்கு பிடிச்சவங்களை நீங்கள் வந்து அழிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா அவ்வளோ சந்தோஷப்பட்டீங்க நீங்க. அப்போ உனக்கு பிடிச்சது என்னன்னு எனக்கு தெரியும், அதை நான் அழிக்கேன் அப்படின்னு சொல்லிடணும். சரிங்களா? நீ வந்து ரைட்டரா, உன்னோட இதை நான் வந்து அழிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அப்படின்னா, அது வரைக்கும் நான் சொன்ன கருத்தை வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். சரிங்களா? அதுக்கப்புறம் என்னன்னா, நான் சொன்னதுதான் அங்க வந்து வந்திருக்கும். சரிங்களா? ஆனா இன்னுமே அவனை ஃபாலோ பண்ற பெண்களை நினைச்சா என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு டைம் பரிதாபமா இருக்கு, ஒரு டைம் வந்து கேவலமா இருக்கு. எதுக்கு நீங்களாம் இப்படி அலையிறீங்க அப்படின்னு இருக்கும். ஒரு டைம் பாவம் அவ்வளவுத்துக்கு ஏமாத்தி வச்சிருக்கிறான் உங்களெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்ப சொல்றேன். நல்ல பெண்களா இருந்து இதை பார்த்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கே வந்து சாட்டை அடி மாதிரி இருந்திருக்கும். அதாவது ஒரு அந்த ஃபாலோ பண்ற பெண்களை அவன் எப்படி நினைத்திருக்கான்,
நீ அப்படிதான் இவன் நினைத்திருக்கான்னு சொன்னதுனாலதான் எல்லாரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு என்னைய வந்து இவ வந்து என்னை இப்படி சொல்லிட்டாங்க, என்னோட ரசிகர்களை வந்து இப்படி சொல்லிட்டா அப்படி சொல்லிட்டான்ட்டு. உன்னுடைய தலைவன் மனதிலே அதுதான் இருக்குங்கிறதா நான் வந்து சுட்டி காட்டினேன். சோ என்ன பண்ணானா, இந்த உதயநிதி ஸ்டாலின் வந்து இப்ப ஏதோ வந்து ரீபோஸ்ட் பண்ணி ஏதோ அது ஒரு இஷ்யூஸா போயிட்டு இருக்குல்ல, அத வந்து என்ன அத வந்து நிறைய பேர், அதாவது வேற கட்சிக்காரங்கன்னா ரொம்ப என்ன ஒரு ஒரு துணை முதலமைச்சர் வந்து இப்படி எல்லாம் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அசிங்கமா அவங்களுக்குள்ள மீம்ஸ் போட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல. இவன் இத சொன்ன உடனே அவனுக்கு வந்து ஈகோ வந்து மேல தூக்கிச்சு, அப்படி குன்னு ஏறி இருக்கு. ஏறினோடனே என்னன்னா, அப்ப வந்து ஈகோ வரும்போது என்னன்னா, மூளை வந்து செயலிழந்து போயிடும். உனக்கு வந்து எதுவுமே கிடைக்காது. உன்னோட சுய புத்தியை நீ அப்பதான் காட்டுவ. ஈகோனால நீ எப்படி இருக்க, நான் உனக்கு ஈகோ இருக்கு, உன் ஈகோ உடைக்கணும் அப்படின்னு சொல்றதான் வந்து என்னோட வேலை. சோ நீ உன் ஈகோவை நான் உடைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் அவன் ஈகோ என்ன பண்ணுவானா, உடனே எடுக்கும் போதுதான் அவன் கண்ணாடிய அவனே பார்த்திருப்பான். அவன் கேரக்டரே அவனே வந்து பார்ப்பான். உடனே அவன் எழுதுறான். உடனே இதுக்கு வந்து அவங்க திமுகல இருந்து ஒரு சப்போர்ட்டுக்கு வந்து என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அவன் எவ்வளவு பெரியதா இருப்பாங்க பாருங்க. என்னது, எங்க தலைவருக்கு துணை முதலமைச்சருக்கு வந்து இதை போட்டுதான் வந்து சல்லாபமா இருக்கு இது பண்ணணுங்கிறது அவசியம்னா ஒண்ணும் கிடையாது. அவர்கிட்ட இருக்கிற பணத்துக்கு எத்தனையோ பேர் வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது யாருக்கு கேவலம்? அத வந்து அவன் கெத்தா போட்டிருக்காங்க திமுக காரங்க. அவனுக்கு தான் பெண்களை அசிங்கப்படுத்துறது, அப்புறம் வந்து நாமமா பட்டையா அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா ஸ்டேஜ்ல பேசி கேக்கேன்னு சிரிக்கிறது அசிங்க பிடிச்சவன் தெரியுது. அப்போ அவன் பெண்களை எந்த அளவுக்கு, அவன் தலைவன் எப்படி இருக்கானோ அத மாதிரி தானே இருப்பாங்க. பெண்களை வந்து மதிக்க தெரியாதவன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அப்போ அவனுக்கு சப்போர்ட் பண்றவன் எப்படி சொல்லுவான்? அவன் நினைச்சா எப்படி ஏதோ பண்ணிட்டான் போட்டான், ஏதோ மீம்ஸ் போட்டு கிண்டல் பண்ணிட்டு போறாங்கன்னு விட்டுட்டா முடிஞ்சிச்சு. அதுல ஒருத்தன் வந்து எழுதியிருக்கான், அவன் நினைச்சா வந்து பண்ணுவான். சோ அப்போ நீ பணத்தை தூக்கி போட்டா அப்ப நீ பெண்களை எப்படி நினைச்சிருக்க? நீ பணத்தை வீசினா கியூ கட்டிட்டு வந்துருவாங்கண்ணா? சரி ஓகே, நீ வந்து தமிழ்நாட்டு பெண்களை ஃபுல்லுமே நீங்க வந்து அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உலகத்துக்கு தெரியுது, நிறைய பேருக்கு வந்து தெரியுது, சரிங்களா? இப்போ இவன் இதை தூக்கிட்டு வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறான். துணை முதலமைச்சர் அவர்கள் வந்து இது என்னது, இது சப்போர்ட் பண்றாரு. இவர் ஏதோ ஒரு இதுல வந்து என்னது அசதியில் அவங்களுக்கு வந்து இதில் அதனால ஏதோ ஒரு தவறுதலாக கைப்பட்டு ரீபோஸ்ட் பண்ணிட்டாரு. இதுக்காண்டி இவங்க எல்லாருமே வந்து இவ்வளோ கிண்டல் பண்ணணுமா? அவரு நினைச்சா வந்து என்னதுனாலும் பண்ணலாம். அவருக்கு இருக்கிற இதுக்கு இப்படி கொண்டு அதை போட்டு இது கூட அறிவு இல்லாமல் இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி இருக்கு? அவனுக்கு சப்போர்ட் பண்ணி, அப்போ உன் மனதில் பெண்களை பத்தி என்ன நினைத்து இருக்கிற நீனு? இத நான் சொன்னா நான் கேவலமானவ? நீயே முதல்ல என்ன நினைச்சிருக்க? கோவம் மட்டும் அப்படி வருது. என்ன நினைச்சிருக்க நீனு பெண்களை பத்தி? அப்போ உன்கிட்ட இருக்கிறவங்கள நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? என்னதுனாலும் எழுதி அவங்கள வந்து மயக்கி உன் கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்கலாம். இல்லையா, அவன் புக்கு விற்கிறதுக்கு இங்க தூக்கி போட்டோம்னா இந்த தருதலைகள் வந்து வித்து கொடுக்கும். வித்து கொடுத்தது காசு தூக்கி பிச்சை போடுவ. நீ வந்து அதை வாங்கிக்கிட்டு பல்ல காட்டிக்கிட்டு திருப்பி இங்க வந்து வித்து கொடுக்கும். உன்னோட இதை வந்து போஸ்ட் பண்ணும், எல்லாத்துலயும் வந்து ஷேர் பண்ணி விடும். அதுக்கப்புறம் நீ ரொம்ப ரொம்ப நல்லவ மாதிரி, நான் எந்த காரியத்தையும் நான் வந்து பண்ணவே இல்லை, நான் பாட்டுக்கு உட்கார்ந்து நான் வந்து புக்கை வித்துட்டேன், நான் வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என் ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய நீட்டிக்கிட்டு எழுத்தை மட்டும் எழுதிட்டு விட்டுருவேன். நீனு இங்க வித்து ஒரு எவனாவது கொடுக்கணும். அப்போ அவங்களை நீ எந்த அளவுக்கு வச்சிருக்கிற? ஆனா நீ நினைச்சதை என் மேலே பழிய போட்டு, நான் என்னைக்கு வந்து பெண்களை வந்து தவறுதலாக பேசாதவள் நானு. என்னையே வந்து நீ தவறா பேசின அப்படின்னு சொல்லி நான் வந்து பெண்களுக்கு எனக்கே மரியாதை வேணும்னு. அப்ப நான் வந்து எப்படி நான் வந்து யோசிப்பேன் நானு?
அப்போ எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கு. நான் பெண்கள் மேல எவ்வளோ மரியாதை வச்சிருப்பேன் நானு. எவனாவது சொன்னா அவ்ளோ கோவம் வரும் எனக்கு. நான் அதுக்காண்டியே வந்து எனக்கெல்லாம் யாராவது வந்து கேவலமா பேசுனாங்கன்னா கொன்னே போட்டுறலாம்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு நான் வந்து வெறி ஒரு பெண் இதுக்காண்டி பண்ணுவேன். என்னைய தவறுதலா சித்தரிச்சு நீங்க வந்து பண்ணி கும்மாளம் போட்டு 4 வருஷமா 4 வருஷம் அதுல 1 வருஷம் ரொம்ப இது பண்ணி அவர் கூடயோ நீ சேர்ந்துக்கிட்டு நீ வந்து பண்ணிட்டு இப்ப நீ என்ன பண்ணுன நீனு நான் டக்குன்னு அது என்ன அது பியூட்டி என்ன அப்படின்னா டக்குன்னு டெலீட் பண்ணிட்டான் ஆனா நான் பார்த்துட்டேன். புரியுதுங்களா? அப்ப நான் நினைச்சேன் அப்போ உன் கேரக்டர் என்னவா இருக்கு பணத்தை தூக்கி போட்டா எல்லா பெண்களும் வருவாங்க. அது அப்போ உன்னுடைய அம்மாவோ உன்னுடைய பொண்டாட்டியோ உன் பிள்ளையோ வேணா வரும், மத்த யாரும் வரமாட்டாங்க. சரிங்களா? உன்னோட எழுத்துக்காண்டி ஏதோ ஒரு ரசிகர் கூட்டம் வந்து அங்க இருக்கு. அதை நீ இவ்வளவு கேவலமா வச்சிருந்தனா உன் குடும்பத்தில் உள்ள பெண்கள் வேணா ஒரு வேளை பணத்தை தூக்கி போட்டா வருவாங்க. நீ வந்து என்ன சொல்றது கேவலமா இருக்கு இந்த மாதிரி பிறவிகள். ஆனா நடிக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செம்மையா வந்து பக்காவா நடிப்பான். அதான் எனக்கு என்னன்னா எழுதுறவன் எல்லாமே யோகியன் கிடையாதுங்கிறதுக்கு இவன் ஒருத்தனே எனக்கு வந்து போதும். அந்த அளவுக்கு நான் வந்து இவனை வந்து கேவலமா இது வரைக்கும் என் லைஃப் டைம்ல நான் ரொம்ப ஏதாவது எழுத்துக்கு வந்து நான் வந்து ரொம்ப ரொம்ப மரியாதை கொடுப்பேன். ஆனால் மொத என் லைஃப்ல எழுத்து அப்படிங்கிறத இவன் எழுதுறத போய் நம்ம வந்து ஒருத்தி தான் என்னை கூட்டிட்டு போனான். நான் சும்மா செவனே இருந்தேன். போய் கமெண்ட்டை போடு கமெண்ட் நான் யாருக்குமே கமெண்ட்டே போட மாட்டேன். கமெண்ட்டை போடு அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லிட்டு என்னை டார்ச்சர் கொடுத்து என்னை வந்து உள்ள கூட்டிட்டு போய் சரி ஓகே நல்லா எழுதுறானே நல்லா அது அப்பதான் அதுக்கப்புறம் தான் என்ன புரிஞ்சுனா நல்லா எழுதுனவன் எல்லாம் வந்து பெரிய உத்தமம் கிடையாது, யோகியன் கிடையாது. உண்மையை அவனுமே வந்து எழுத மாட்டுக்கான். அவனுக்கு ஏதோ கை வந்ததை அவன் வந்து எழுதிட்டு போறது. அடுத்தவன் பெண்களை வந்து இப்ப யாராவது அவனுக்கு அகெயின்ஸ்டா பேசிட்டாங்க அப்படின்னா அந்த பெண்ணை வந்து ஒரு மாதிரி சித்தரிச்சு எழுதுவோனே அவங்க அடிமையாயிருவாங்க. இது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு விதமான ஒரு தீவிரவாதியினுடைய ஒரு கேரக்டர். அந்த மாதிரிதான் வந்து செயல்பட்டுட்டு அதாவது அப்பா எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஆனா பயங்கரமா எனக்கெல்லாம் வந்து இதை பார்த்தோன்னே எனக்கு நேரத்தெல்லாம் விண்ணுன்னு கோவந்துச்சு. அட பாவி அவன் சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு நீ அதை சப்போர்ட் பண்றதுக்கு எடுத்துக்கொண்டு போடுத பத்தியா? அப்ப நீ எவ்வளவுக்கு கேவலமானவனா இருக்கணும். அப்போ பணம் கொடுத்தா எல்லா பெண்களும் பின்னாடி வந்துருவாங்கங்கிற மென்டாலிட்டி உன்கிட்ட இருக்கு. அவனுக்கு இருக்கு. அவன் பணக்காரன். அவன் அவன் அதை வச்சுதான் ஆடிக்கிட்டு இருக்கிறானுங்கன்னு தெரிஞ்சுமே அவனுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த போஸ்டிங் எடுத்துட்டு வந்து அப்புறம் எதுக்கு நீ டெலீட் பண்ண? ஏன் டெலீட் பண்ண? தைரியமான ஆளா இருந்தா வைக்க வேண்டியதானே அந்த போஸ்டிங்க. ஏன் அப்படின்னா அவசரத்துல கோபத்துல ஈகோல கிராஷ் ஆனதுனால டபக்குன்னு தூக்கி போட்டான். அதுக்கப்புறம் ஐயோ நம்மளுக்கே வேட்டு வந்துடும், நம்மளுக்கு ரசிகர்கள்லாம் பார்த்தாங்கன்னா நம்மள என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு டபக்குன்னு போஸ்டிங் டெலீட் பண்ணிட்டான். சரிங்களா? ஸோ உனக்கு வந்து 1000 பேர் கியூல நின்னா என்ன, 2000 பேர் கியூல நின்னா என்ன? ஐயோ கடவுளே! அந்த அளவுக்கு பெண்களை நீங்களாம் மதிக்கிறீங்க. இதுல நான் பெண்களுக்கு விழிப்புணர்வு தன்மை கொடுக்கறானா இவனை ஃபாலோ பண்ணணுமா? இவனை சிரிப்பு தான் வருது. ஸோ இந்த மாதிரிதான் கர்மாஸ் இருப்பாங்க. நான் அந்த கர்மாஸ்காண்டி தான் பேசுறேன் நான். சரிங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஃபெல்லோஸ்லாம் ரொம்ப இருக்கிறாங்க. இந்த கார்மிக் அப்படிங்கிறதே வந்து இதுங்களெல்லாம் விட்டுட்டு வரணும் அப்படின்னு சொன்னா இருக்கும். நம்மளுக்கு எல்லாமே தெரியும். இந்த மாதிரி தெரிய வரும். சரிங்களா? இப்ப கடவுள் வந்து டக்குன்னு காட்டுவாரு நம்மகிட்ட. ஸோ மற்றவங்களுக்குனா அப்படி வந்து கிடைக்காது. விழிப்புணர்வு எல்லாத்துக்குமே வந்து இப்படி வந்து கிடைக்காது. ஸோ என்ன பேசிக்கலா நம்மளுக்கு என்ன ஆகும் ஒரு எல்லாமே பார்த்து அட போங்கடா நீங்க கடவுளுக்கு வாங்க பார்த்து பாரு. நான் போய் வந்து என்ன சொல்லி என்ன பண்ண போறேன் உனக்குலாம் அது உச்சக்கட்டம் வந்துடும். இதுக்காண்டி நீ இப்படி அலையிறடா அல்பத்தனமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உலகமே ஒரு மாயை. இந்த மாயை காண்டி நீங்க இவ்வளவு கேவலமான விஷயங்கள்லாம் பண்றீங்க. ஒரு நல்லது பண்ணிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு வரேன். என்னோட சோலோட விழிப்புணர்வு தன்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். யாருமே வந்து தப்ப முடியாது அதுல இருந்து நம்மகிட்ட ஆப்போசிட். ஸோ அதனாலே நம்மளுக்கு வந்து கிளாஷ் ஆகும், நிறைய கிளாஷ் ஆகும். ஏன்னா அவன் தப்பை வந்து உடனே கண்டுபிடிச்சிருவோம் நம்ம. அது அது எப்படி தெரியும்னு தெரியாது, ஆனா தெரிய வந்துடும். அப்படியே தெரியும், அப்படி தெரியும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் வெறுப்பு வரும். இறைதான் உண்மை, இறை மட்டும்தான் நம்மளுக்கு, வேற அந்த மனிதர்கள் எல்லாமே இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும். ஆனா அதெல்லாம் கடந்துதான் நம்ம வந்து ஆனா புவியில தானே வாழணும். ஸோ வீட்டுல தான் இருக்கணும், சாப்பிடணும், தூங்கணும். ஸோ அதை வந்து
பார்த்துக்கோங்க. இவங்க வந்து வருவாங்க. உடனே நம்மளுக்கு யாராவது கமெண்ட் போடக்கூடாதும்பாங்க. அப்புறம் என்னெல்லாம் தடுக்க முடியுமோ எல்லாம் தடுப்பாங்கங்க. நீங்க முன்னேறாம போகிறதுக்காண்டி எல்லாம் தடுப்பாங்க. அப்புறம் இவங்க தான் உத்தமம் மாதிரி பேசுவாங்க. ஸோ எல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு இந்த இதுல. ஸோ ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள் வந்து வேவு பார்க்கறதுக்குனே நிறைய பேர் இருக்கிறாங்க. எப்போ ஒருத்தன் வீழ்வான், எப்போ நம்ம கை கட்டி சிரிக்கலாம், அதுவும் என் கூட சேர்ந்தவங்க எப்போ வீழ்வாங்க, நம்ம எப்போ சிரிக்கலாம், இதுவே ஒரு பொழப்பா வச்சுட்டு திரிறாங்க 4 வருஷமா. ஐயோ ஐயோ. ஓகே, தேங்க்யூ.